ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். தட் நைட் பார்ட் 10 போன பாட்டு நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வான் அப்படியே தேங்க முறைச்சி பார்த்துட்டு இருந்திருப்பா. தேங்க வந்து ஏன்டி இப்படி நீ பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது நான் தண்ணி கேட்டு 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்ட்டுருப்பா. தேங்கும் கீழே போய் தண்ணிலாம் கேட்டிருப்பாரு. அங்கே இருக்க மைட்ஸ்லாம் யாருக்கு தம்பி, எனக்கு தான்க்கா, நடிக்காதீங்க, வாயன் தண்ணி கேட்டது கேட்டுருச்சு அப்படின்ட்டு இருப்பாங்க. அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பட்டன். சரிக்கா, கொடுங்க, நல்லா சமாளிக்கிறீங்க தம்பி, தேங்க்ஸ்க்கா அப்படின்ட்டு தண்ணியை வாங்கிட்டு அப்படியே மேலே போகிறாரு. போய் வாங்கிக்கிட்டு கொடுக்குறாரு. வாயனோ அதை வாங்கி குடிக்கிறா. வாயின் குடிக்கிறதையே வச்சுக்கணுங்க பார்த்துட்ருக்காரு. வாயனோ இவன் என்ன தண்ணி கேட்குறானோ, இல்லை தண்ணி வேணுமா, எதுக்கு நம்மளே எப்படி பார்த்துட்டு இருக்கான், நம்ம வெறும் தண்ணி தானே குடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வாயனை அதை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே தேங்க பார்க்குறா. தேங்கும், இப்போ நீ ஓகேவா? ஓகே தான். ஏன் எழுந்துச்சுவா? எதுக்கு வான்னு சொன்னால் வரணும், கேள்விலாம் கேட்கக்கூடாது. ஏஞ்சனல்ல போச்சா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போனால் அவ்வளோதானே, மறுபடியும் இந்த சைக்கோட்டானுக்கு வந்துடுவான் லூசு பையன் அப்படின்ட்டு வானை எழுந்துச்சு நிற்கிறா. தேங்க அப்படியே வானை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, இப்போயும் ஓகேவா தானே இருப்ப? அப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் த பனிஷ்மெண்ட். ஆர் யூ ரெடி ஃபார் தட்? இவனை நான் என்ன லிஸ்ட்டில் ஏற்றுக்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி வாயனை அப்படியே தேங்க ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. தேங்கோ, என்ன இப்படி பார்த்துட்ருக்க, ரெடியா இல்லையா, மூட்டை அதை மட்டும் சொல்லு, என்ன இப்படி பார்க்குற, இதெல்லாம் தேவையில்ல, ஒரு மாதிரி கிரிஞ்ச மயிராக இருக்குது, அதெல்லாம் இப்போ தேவையில்ல, சொல்லு. இல்லை, நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படிங்கிறத தான் நான் கேட்குறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் அப்பா இறந்துட்டார் தான், எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அதுக்கு 6 மாதமாக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன், உங்களுக்கு அடிமையாக இருந்திருக்கேன். பட் ரீசன் தெரியணும்ல, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு. ப்ளீஸ் அதை மட்டும் சொல்லுங்கள். ஓ, இப்போ நான் எங்கள் அப்பா எதுக்கு செத்தான் அப்படின்னு விளக்கத்தை கொடுத்தாதான் நீ முட்டிங்க இருப்ப, நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிப்பேன், எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நீ பாட்டுக்கு போயிடுவேன், அப்படி தானே? இந்த வருது இல்லை, இதுவே உங்கள் இடத்துல நான் இருந்து என் இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருந்துருப்பீங்க? நீங்கள் நான் அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்க, ஓகே அக்செப்டட். எனக்கு கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்ணுறீங்க, சரி தாங்கிக்கிறேன். ஆனால் எதுக்கு, அந்த ரீசனை மட்டும் சொல்லுங்கள். எதுக்கு நான் இந்த வழியை அனுபவிக்கணும், ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறேன், எதுக்காண்டி, நான் செஞ்சு தப்ப சொல்லுங்கள், அதையாவது நான் தெரிஞ்சுக்கிறேனே. ஜஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதால் மட்டும் இது எல்லா ப்ராப்ளமும் மேக் ஆனிச்சுன்னா ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி வாயின் கேட்குறா. அதுக்கு தேங்க வாயினை பார்த்துட்டு, ஓ இப்போ நான் உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் இல்லை? யா ரைட். ஏன்னா நான் இப்போ உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம உன்னை டார்ச்சர் பண்ணுறதால நீ ஜஸ்ட் உன்னோட உடம்பு வலியை மட்டும்தான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் நான் உன்னை ஃபிசிக்கலாகவும் டார்ச்சர் பண்ணிட்டேன், அது வேறு விஷயம். இருந்தாலுமே என்னதான் இருந்தாலும் உனக்கு அந்த வலி அதெல்லாமே ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு தான். அடுத்த திருப்பி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நான் என் அப்பா எதுக்கு செத்தான் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ நீ லைஃப் லாங் கில்ட்டிலே நினச்சி துடிச்சு சாவில. சூப்பர், அது எனக்கு வேணும். இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருக்குது, இந்த பாட்டு நல்லா இருக்குது. அப்போது என் அப்பா எதுக்கு செத்தான், அது உன்னால் செத்தானா நீ கில்ட்டி ஃபீலிங் ஆவ. அது மட்டும் இல்லாமல் நீ 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 கண்டிப்பாக சாகணும், அதுவும் கொஞ்ச நாளில் சாகக்கூடாது. அதை நினச்சி நம்மளால் ஒருத்தர் செத்துட்டாரே அப்படின்ட்டு குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் சாகணும். அதுதான் எனக்கு வேணும். வா, தேங்கோட லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங் இருக்கணும், பட் இட்ஸ் மோர் தென் மோர். எனக்கு இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக உன் லைஃப் போகுது. சூப்பர். நீ என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பைசினஸ் செம்மையாக இருக்கே அப்படின்றான். ஏன்னா தேங்கி லைட்டாக ஒரு ஸ்பைசி மூடுக்கு போயாச்சு, அதனால் அந்த மாதிரி பேசுகிறாப்புல. ஸோ வாயின் பார்த்துட்டு நான் என்ன கேட்டேன், அந்த லூசுப்பா என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி லுக் விட்டுட்டு இருக்கா. அதுக்கு தேங்க வந்து புரியுது எது இப்படி பார்க்குறேன்னு, வா அப்படின்ட்டு வாயின் ஒரு ரூம் கூப்பிட்டு போகிறாரு. வேறு எந்த ரூம் இல்லை, தேங்கோட அப்பாவோட ரூம். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போய் பாரு, ஒரு யாருன்னு தெரியுதா? தெரியுது. யார்? உங்கள் அப்பா. ரைட், கரெக்ட். இது யார் ரூமு?
உங்கள் அப்பாவோட ரூம். ம் சரி. எங்கள் அப்பா யாரால செத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது வாயன் எதுவுமே பேசல, அமைதியாக நிற்கிறா. அப்போ தேங் வாயனை அப்படியே மென்ஷன் பண்ணி, யூ 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 உன்னால தான் என் அப்பா செத்தார். உன்னால தான் புரியுதா, நான் சொல்கிறது கேட்குதா, காலில் விழுதா வயன் அப்படின்ட்டு டக்குன்னு சைக்கோ மூடுக்கு ஆன் ஆகிட்டான். வயன்லாம் இவன் என்ன நினச்ச நேரத்துக்கு மூடு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு கோவப்படாதீங்க, என்னன்னு தெளிவாக பேசலாம். என்னடி பேசணும், என்ன பேசணும், உன்னால் எப்போ செத்து போயிடான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் பொறுமையாக பேசலாம், ஃபஸ்ட்டு பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு இருக்க. ரீசன் கேட்பியோ நீ? ரீசன் யா கரெக்ட் ரீசன் அப்படின்ட்டு வாயின் ஒரு வீடியோ எடுத்துருப்பா இல்லையா, தேங் ஒரு பையனை சாகடிக்கிற மாதிரி. ஸோ அந்த வீடியோவை அங்கே இருக்க பெரிய எல்இடி டிவியில் அப்படியே தேங் அதை போட்டு காமிக்கிறாரு. வாயினத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக தான் அவன் கொலை பண்ணியிருப்பான். அதை பயத்தில் வாயினும் வீடியோ எடுத்திருப்பா. பட் திருப்பி அவளே அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது வாயினோட கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் தன்னால் வருது. தேங் அதை பார்த்து சிரிச்சிட்டே, சூப்பர் செம்மையாக இருக்கே, இப்படி தான் ஐ லைக் த எமோஷன் அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு பார்த்துட்டு, பாஸ் பாத்தியா, இந்த வீடியோ யார் எடுத்தா? நான் தான் எடுத்தேன். சரி. அந்த ஐடி யாரோடதுமா? யாரோடது அந்த ஐடி? என்னோடது. சரி, வீடியோ யார் அப்லோட் பண்ணா? அப்போது யோசிக்கிறேன், ஆக்சுவலாக வீடியோ அப்லோட் பண்ணது அவளோட ஃப்ரெண்டு வாயின் கிடையாது. பட் இப்போ எப்படி சொல்கிறதுனா அப்படின்னு சொன்னால் அது தேங்க் பேக் ஃபயர் ஆயிரும் அவளுக்கே. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் பாவம் அந்த பிள்ளைய மாட்டி விட்றதுக்கு எனக்கு மனசு கிடையாது. ஸோ அதனால் எதுவுமே சொல்லாமல் அப்படியே குனிஞ்சிட்டு அழுதுட்டு மட்டும் இருக்கா. தேங்க் என்ன அழுகிற? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, அழுகாத. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது 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 இங்கே பாருங்கள், உங்களுக்கு சுச்சுவேஷன் தெரியாமல் பேசாதீங்க. சிஜி, நான் இப்போ அந்த விளக்கறையெல்லாம் கேட்கல. அப்லோட் பண்ணது யார்? நீ தானே? சொல்லுமா, என்ன பார்த்துட்ருக்க, சொல்லு. யார் பண்ணா? நீ தானே பண்ண? ஒத்துக்கோ ஏன் ஒத்துக்கோ. ஆமாம், நான் தான். ஓகே, நீ தான் பண்ண. இப்போ நீ வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அது எப்போ அப்லோட் பண்ண? நைட்டு ஒரு 11:30 பண்ணிட்டேன். சரி, பண்ணிட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன சொல்லுவா? தூங்கிட்டு இருக்கதானே சொல்ல முடியும். அவளும் தூங்கிட்டேன். ஓகே. எப்படி? நான் 9:30 அவனை கொலை பண்ணேன், நீ 9:30 வீடியோ எடுத்திருக்க. நான் வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் கழித்து 11:30 நீ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்க. 12:30 எங்கள் அப்பா செத்துட்டான். என்ன? நான் ஒருத்தனை கொன்னனே, அவன் யாருன்னு தெரியுமா? என் எதிரி கேங்கோட பையன், அதாவது சலீம். தெரியுமா? சலீம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கேங்ஸ்டர், அவனை பற்றி தெரியாமல் இருந்திருக்காது. தெரியும்ல? கேள்விப்பட்டிருக்கேன். பட்டிருக்கேன் இல்லையா? பட்டிருக்கேன். அவனோட ஒரே ஒரு வாரிசு தான் தோ என்கிட்ட சாவடி வாங்கி சுத்தானே அவனை நான் என்ன சும்மா கொண்டு நினச்சியா? இல்லை, ஃபஸ்ட் எனக்கு ஆன்சர் பண்ணு. நான் அவனை எதுக்கு கொண்டு நீ நினச்சிட்டு இருக்க? ஐ வாண்ட் த ரீசன். நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நீ கேட்குறீல்ல, நீங்கள் எனக்கு ரீசன் சொல்லுங்கள், எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு நீ கேட்குற. ஓகே, நான் அதுக்கு ரீசன் சொல்கிறேன். பட் நீ எதுக்கு அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணால் அதுக்கான ரீசன் நான் கேட்கணும்ல? சொல்லுமா, இப்போ சொல்லு. அதுக்கு எனக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அவள் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு அவள் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் அந்த பையனை கொல்லும்போது அவன் என்னை விட்டுருக்க அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொன்னானா? ஓ சரி, அப்புறம்? அதான் நானும் நீங்கள் தான் அவனை ஏதோ கொலை பண்ணுறீங்க, அவன் ஒரு நல்ல பையன் அப்படின்னு நினச்சேன். அவன் நல்லவனா? ஹே, அவன் சலீமுங்க என் ஆளுங்களுக்கெல்லாம் அவன் ட்ரக்ஸ் விற்றுட்டுருந்தான். நானும் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு, டே தம்பி, இந்த மாதிரி என் பாடி கார்ட்ஸ்க்கெலாம் ட்ரக்ஸ் விற்காதப்பா அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அவன் நம்ம ஏரியாவுக்கு பாதி பேருக்கு விற்றுக்கிட்டு இருந்தான். அதுவும் எப்படி? இல்லீகலாக. பிளாக் மணி கூட இங்கே சேல் பண்ண ஆரம்பித்தான். இங்கே அவங்களோட ஒரு பிரான்ச்சே உருவாக்க இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ட்டு. அவன் சரின்னு மண்டையாட்டிட்டு போனான். அடுத்து அவனை கூப்பிட்டு, இங்கே பாரா, வேண்டாண்டா, விட்டுருடா
அப்படின்ட்டு சும்மா 2 தட்டு தட்டினேன். அப்பயும் அடங்கலை. சரி எதுக்கு சும்மா தட்டுறது திட்டுறதுன்னு தேவையில்ல அப்படின்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா என்கிட்ட இல்லை. திரும்பியும் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு தான் நான் போனேன். ஆனால் ஓவராக பேசினான். என் மேலே கை வச்சான். என் அப்பா பற்றி தப்பாக பேசினான். கோவம் வந்துடுச்சு. என் பாடி வார்ஸை விட்டு அடிக்க சொன்னேன். அவங்களும் அடித்தானுங்க. நான் சும்மா மண்டையில் 2 தட்டு தட்டினேன். பாவம் பிள்ளை செத்து போயிட்டான். பரவாயில்ல, அவன் செத்ததுக்கப்புறமா எனக்கு வெறித்தீங்களன்னு சொல்லிட்டு நான் தான் அவனை கொன்னேன். அதை நானே ஒத்துக்கிறேன். அதை நீ வீடியோ எடுத்தில, அதை நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் அந்த வீடியோவை நீ இப்படி ஆன்லைனில் போஸ்ட் பண்ணது தான் தப்பு. நீ அந்த செகண்டே என்னை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த கதையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தனா இது நீ பண்ணியிருப்பியா? அப்போது எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அவள் பாட்டுக்கு அமைதியாக அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கா. ஏன்னா இத்தனை நாள் அவன் நினச்சது தேங்க ஒரு கெட்டவன், அவன் தான் வேணுக்குனே அவனை கொன்னான் அப்படின்ட்டு. பட் அவன் எல்லாரோட நல்லதுக்காண்டியும் தான் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளால் என்ன பேச முடியும்? ஒன்றும் பேச முடியல. அப்படியே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி தான் வருது. அமைதியாக ஒரு மாதிரி குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கா. தேங்க் இதுலேயே புரிஞ்சிச்சு. சரி இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு போல் அப்படின்ட்டு. நீ பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்ட, அப்லோடு பண்ணிட்டேன், நானும் அவனை கொண்டுட்டேன். நீ அப்லோட் பண்ண 1 மணி நேரத்துலேயே சுமார் 200 பேர் என் வீட்டை சுற்றி நின்னாங்க. என் வாரியர்ஸ் ஒரு 50 பேர் இருந்தானுங்க. நான் ஒருத்தர் இருந்தேன். சமாளித்தேன். ஒரு 200 பேரையும் சமாளித்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் ஓரளவு முடியல. ஆனால் சலீமை என்னால் தான் அடிக்க முடியல. அவன் அவ்வளோ பெரிய கூட்டிகிட்டு வந்து என்கிட்டயே என் மகனையா கொன்னேன் அப்படின்ட்டு என் கண்ணு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சான். என்ன வீடியோ தெரியுமா? நீ அப்லோட் பண்ணி விட்டியா அப்லோடு, அந்த வீடியோவை காமிச்சு என் மகனை நீ கொண்டுட்டில, எப்படி நான் என் மகன் மேலே உயிரை வச்சுருந்தனோ அந்த உயிரை நீ எடுத்தியோ, நீ யார் மேலே ரொம்ப அதிகமாக உயிரை வச்சுருக்கியோ அந்த உயிரை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் அப்பனை அவன் கொண்டுட்டான். அவன் கொல்லும்போது என்ன தெரியுமா சொன்னான்? அந்த வீடியோவை காமிச்சு சொன்னான், அப்படின்னா பார்த்துக்கோ, என் அப்பா செத்தது காரணம் யார்? நீ தானே. நீ மட்டும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாமல் இருந்திருந்தா என் அப்பா இவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போயிருக்க மாட்டார். ஏதாவது பண்ணியிருப்பேன், ஏதாவது பண்ணியிருப்பேன். அவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கூட நான் உருவாக்கியிருப்பேன். ஏன்னா நான் அவனை கொன்று எப்போமோ நான் கடலில் தூக்கி போட்டேன். அதுவும் எப்படி பீஸாக வெட்டி போட்டாச்சு. அவங்க அப்பா நினச்சிட்டு இருந்திருப்பான் அவன் பையன் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரான்ச்சுக்காண்டி அவன் பாட்டுக்கு இருக்கிறான்னு நினச்சிருப்பான். அவங்க ஆளுங்களுக்கும் அவன் செத்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. யாருக்குமே ஃபஸ்ட் அவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி தான் தெரிஞ்சுக்குமே தவிர்த்து அவன் செத்துருக்கான் அப்படின்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்தளவுக்கு பிளான் போட்டேன், அந்தளவுக்கு ஸ்கெட்ச் போட்டேன் அவன் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி. ஆனால் நீ அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி என் அப்பா உன்னால தான் செத்தார், நீ மட்டும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தா என் அப்பா செத்துருக்க மாட்டார்ல, அப்போ இதுக்கான பழி யாரை சேரும்? உன்னைதானே சேரும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப அழுக வந்துடுச்சு. அப்படியே தேங்கோட காலை பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன், நான் வேணுக்குன்னா எதுவும் பண்ணலை, யாராவது வேணுக்குன்னே இப்படி பண்ணுவாங்களா ப்ளீஸ், இங்கே பாரு, நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாமல் பண்ணியோ இப்போ எனக்கு அது தேவையில்லை. உன்னால் எப்போ செத்து போயிட்டான், அது உன்னால். ஆனால் அவன் இதுக்கடுத்து நீ எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் உன்னை எவ்வளோ யூஸ் பண்ணுமோ பண்ணிட்டேன், டார்ச்சர் பண்ணுமோ பண்ணிட்டேன். இதுக்கடுத்து நீ குற்ற உணர்ச்சிலே சாகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வெளில போ அப்படின்றான். எனக்கு ஒரு செகண்ட், இல்லை நீ என்னை டார்ச்சர்னாலும் பண்ணி என்னை குறும்புனாலும் படுத்து உன்னை விட்டு போக மாட்டேன், என்னை விட்டுட்டு போகாத அப்படின்ட்டு ஒரு செகண்டில் அவப்பாட்டுக்கு தேங்க பிடிச்சி அழுதுட்டுருக்கா. தேங்க் ஒரு செகண்டில் என்ன ட்ராமாவா, என்ன புது ஆக்டிங்கா, செம்மையாக ஆக்ட் பண்ணுற, வெரி குட், நைஸ், ஐ எம் இம்ப்ரெஸ்டு. பட் வேணாம் போ, நீ குற்ற உணர்ச்சி சாவடி. நான் உனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிவிட்றேன், சைன் பண்ணி கொடுத்துரு. என்ன நீ கூட வாழ தேவையில்ல, நீ குற்ற உணர்ச்சி சாகு, எனக்கு அந்த சாவு தான் ஏதோ சரின்னு படுது. உன்னை டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு பண்ணியாச்சு, நானும் உன்னை எவ்வளோ தான் அடிச்சு பார்க்குறது, அடிச்சு எனக்கே டயர்டாச்சு, எனக்கே கை வலிக்குது ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உன் பாடியும் டேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு, உன் லைஃபையும் நான் கெடுத்து விட்டேன். எப்படியும் நீ கல்யாணம் டிவோர்ஸ் ஆனவ, யாரும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அப்படி பண்ணிக்க வந்தாலும் நான் சத்தியமாக விட மாட்டேன், அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீ என்னதான் கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்ட்டு உன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் வரப்போகிறவனுக்கு இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், உன் குடும்பத்தை பற்றி தெரிச்சு விடுவான். உன் அம்மா அப்பாவும் எல்லாரும் உயிரோடு இருப்பாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் போயிரு நீ, அவ்வளோதான். நான் உனக்கு இனியோட தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு, நான் உனக்கு தீர்ப்பு கொடுத்துட்டேன்.
இதுக்கடுத்து நீ சுதந்திரமா தெரியலாம். உனக்கான ஃப்ரீடமா நான் கொடுக்குறேம்மா, வெளில போ அப்படின்றான். ஆனால் வயனுக்கு இல்லை, நம்ம இங்கேருந்தே செத்துடலாம், வெளில போனால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ரொம்ப நம்மளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டு வாயனும். இல்லை நான் இங்கே இருந்துடுறேன். சொன்னால் கேட்க மாட்டீங்களா, இரு வரேன் அப்படின்ட்டு கீழே போய் இருக்கிற எல்லா மைடியும் கூப்பிட்டு வானோட திங்ஸ்லாம் பேக் பண்ணுங்க அப்படின்றான். அவங்களும் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்காம அவங்க பாட்டுக்கு பேக் பண்ணி காரில் ஏற்றி வச்சுட்டாங்க. தேங்க் பாட்டுக்கு அக்கா வந்து இவ்வளோ தூக்கிட்டு போய் காரில் உட்கார வச்சுருங்க, டிரைவர் எங்கே இறக்கி விடணுமோ விட்டுருவான். என்ன தம்பி சொல்கிறீங்க, சொன்னதை செய்யுங்க அப்படின்றான். இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா?